Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம நவராத்திரி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி டைமில் அந்தந்த கிழமைக்குரிய நவதானியத்தை நம்ம சுண்டலாவோ ஸ்வீட்டாவோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் கிடைக்கும். அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி நவராத்திரி சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள். சனி பகவானுடைய நவதானியம் எள்ளு. அந்த எள்ளை யூஸ் பண்ணி எள்ளு பொடியும் காலையில் ஸ்வீட்டுக்கு பருப்பு பாயசமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பு பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டையும் கடாயில் போட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பை எப்போதுமே வறுத்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வறுத்த பருப்பை 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு நல்லா மசிய வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1/4 கப்பு பைத்தம்பருப்புக்கு தேவையான வெல்லத்தை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/4 கப்பு தேங்காய், அதோடைய 2 ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு, அதையும் வடிகட்டியாச்சு, தேங்காய் பாலும் ரெடி ஆயாச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம பருப்பும் வெந்துடுச்சு. ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா மசிய கிடைக்கும். இப்போ அதை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பருப்போட நல்லா வெல்லமும் சேர்ந்து கரைஞ்சி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டுடலாம். நீங்கள் தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பால் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு எள் எடுத்திருக்கேன். அதை நல்லா வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. கடுகு மாதிரி நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். எள்ளு கருகிடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் கேஸை வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த கப்பால் எள்ளு மெஷர் பண்ணமோ அதே சேம் கப்பால் 1 கப்பு வெல்லம் ரெண்டையும் போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சுவையான எள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த நவராத்திரி சனிக்கிழமை உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி நவராத்திரி.